Hi everyone, welcome back to my channel Senthil Shares. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பெஸ்ட் வெப்சைட், அண்டர் கிரவுண்ட் சைட்டில் ஓப்பன் சைட். இங்கே நீங்கள் உங்களுக்கு தேவையான எந்த சாஃப்ட்வேர் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம், வித் கிராக்கோடு கிடைக்கும். அது வெப்சைட் டீட்டெயில் எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி கிராக் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு க்ரோம் இல்லை ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்க. அதில் கெட் இன்டு பிசி, GETINTO getintoPC.com அப்படின்னு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணோடனே வெப்சைட் ஒன்று வரும். வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கெட் இன்டு பிசிங்கிற ஒரு வெப்சைட் உள்ளார அது என்ட்ரு ஆகும். இதில் உங்களுக்கு தேவையான எந்த ஒரு சாஃப்ட்வேரையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதில் கேட்டகரிஸ் இருக்கும். கேட்டகரிஸில் 3D அனலைஸ், டிசைன், எவ்ரி லாட் ஆஃப் கேட்டகரிஸ் இதில் இருக்கும். உங்களுக்கு என்ன கேட்டகரி வைஸாகவும் போய் சர்ச் பண்ணிக்கலாம். இல்லை சர்ச் பாரில் போய் டைரெக்டாக நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். நீங்கள் ஒன் சர்ச் பாரில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர், எக்ஸாம்பிள் ஃபோட்டோஷாப்போ இல்லை கொரல்கிராஃபோ ஏதோ அதை டைப் பண்ணிங்கன்னா அதோட லிஸ்ட் ஆஃப் இது வரும். எப்போ ரிலீஸ் டேட்ஸும் அதிலே வரும். ஸோ உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக உள்ளதையோ இல்லை ரொம்ப பர்ஃபெக்ட் குறிப்பிட்ட வெர்ஷன் தான் வேணும்னா அந்த வெர்ஷனையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதில் அந்த சாஃப்ட்வேர் பற்றின டோட்டல் டீட்டெயில்ஸ் வரும். அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அப்புறம் அதனுடைய சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, அந்த ஃபைல் சைஸ் என்ன, அது ஐஎஸ்ஓவாக இருக்கா, இல்லை எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலாக இருக்கா, இல்லை சிப்பாக இருக்கா, எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். அதில் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானதா இல்லை தெரியாத சாஃப்ட்வேர்னால் இது ஓகேயா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு கீழே 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று டவுன்லோட் சாஃப்ட்வேர் இருக்கும், அப்புறம் ஹவு டு இன்ஸ்டால் இருக்கும். ஹவு டு இன்ஸ்டால் வர போனீங்கன்னா ஒரு வீடியோ, இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி கிராக் அப்ளை பண்ணணும், இதெல்லாம் இருக்கும். அதை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கு கீழே டவுன்லோட் சாஃப்ட்வேர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ப்ரௌசர்லேயோ இல்லை ஐடிஎம் போட்டிருந்தீங்கன்னா ஐடிஎம்லேயோ அது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஒரு ஜிப் ஃபைலாக தான் நார்மலி வரும். அது எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் கீழே ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க 1 2 3ன்னு. அதை கொடுத்தீங்கன்னா ஒண்டியும் தான் அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகும், அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகாது. ஸோ அதை ஒண்டியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சும்மா ஒரு இது டம்மியாக டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ டவுன்லோட் கொடுத்துட்டேன். இப்போது அது டவுன்லோடு வந்துடும். நான் ஐடிஎம் போட்டுக்கனால அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஐடிஎம்மில் டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, சாம்பிளுக்கு நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்ச ஒரு ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காமிக்கிறேன். அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு எப்படி கிராக் அப்ளை பண்ணணும். ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் அது மாறும். சிலதில் பேட்சாக இருக்கும், சிலதில் ஆக்டிவேட்டராக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதை அப்ளை பண்ணிங்கன்னா அழகாக உட்காரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ரூல் ஆஃப் தம்ப் என்னன்னா, ஃபயர்வால் இல்லைன்னா ஆன்டிவைரஸை நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆன்டிவைரஸையும் நெட் ரெண்டுத்தையுமே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆன்டிவைரஸை எப்படி ஆஃப் பண்ணணும்னு காமிக்கிறேன். ஆன்டிவைரஸ் உள்ளார போனீங்கன்னா ரியல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நார்மலி விண்டோஸில் டிஃபால்ட்டாக அதில் ஒரு விண்டோஸ் டிஃபெண்டர் இருக்கும். டிஃபெண்டர் உள்ளார போயிட்டிங்கன்னா ரியல் டைம் சொல்லிட்டு ஒன்று வரும். அந்த ரியல் டைமை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. கிராக்கு இல்லை பேட்ச் அப்ளை பண்ணுற வரைக்கும் நெட்டையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் தேவையில்லாத கிராக் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். இது டிஃபால்ட்டாக பண்ணுறது பெட்டர். இதை பண்ணிவிட்டு நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நீங்கள் ரீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நார்மலி பேட்சை ஒரு வைரஸாக ஒண்டியும் தான் அது கன்சிடர் பண்ணும் மோஸ்ட் ஆஃப் த ஆன்டிவைரஸ் ஃபயர்வாலும். ஸோ அதை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பேட்ச் அப்ளை பண்ணுறது பெட்டர். ஓகே, இதை மாதிரியே நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் வேணுமோ அதுலேருந்து எடுத்துக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி அண்ட் பெஸ்ட் வே. ஏன்னா அண்டர் கிரவுண்ட் இதில் மால்வேர்ஸ் பெருசாக வரல. நான் இது வரைக்கும் நிறைய அதை தான் யூஸ் பண்ணுறேன். மால்வேர்ஸ் எதுவும் இதுலேருந்து இன்ஸ்டால் ஆனதே கிடையாது. இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். டில் தென், பாய்.